ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் தூங்கி ஏந்திரிச்சேன். அப்படியே காலையில் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கேன். ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு வந்தேன். காஃபி சொல்லியிருக்கேன் அம்மாகிட்ட. அம்மா காஃபி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஆடி வெள்ளி பூஜை பண்ண போகிறோம். ஸோ அந்த vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் இந்த மாதிரி எங்கள் அம்மாட்ட காஃபி சொல்லியிருக்கேன் அப்படின்னு. பட் ஆனால் எங்கள் அம்மா எனக்காக ஸ்பெஷலாக மசாலா டீ போட்டிருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்கு. இதுதான் எங்கள் சாமி ரூம். என்னால் வந்து சாமி கும்பிட்றப்ப எடுக்கிற கிளிப் என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சாமிக்கு படைச்சிருந்த சாப்பாடு அன்னைக்கு இதுதான் படைச்சிருந்தோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா, நான், என் தங்கை எல்லாருமே கிளம்பியாச்சு. ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோ வந்துடும். ஸோ கோயிலில் போய் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கடையில் போய் எங்கள் அம்மா அரிச்சனை ஜாமான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போதைக்கு நாங்கள் ஆட்டோவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நானே தங்கி. ஸோ அப்போதைக்கு எடுத்த கிளிப் தான் இது. கோவிலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஆடி வெள்ளிங்கிறதுனால கூட்டமாக இருந்தது. ஸோ என்னால் வீடியோ ரொம்ப நேரம் எடுக்க முடியல. இதுதான் கோபுரம் தரிசனம் பண்ணுற இடம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் உள்ள எல்லா கோபுரமும் ஒரே இடத்துல நின்று தெரியும். ஸோ எல்லா கோபுரத்தையும் நம்ம ஒரே இடத்துல நின்று தரிசனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தூரத்தில் எங்கள் அம்மா போயிட்டுருக்காங்க பாருங்கள். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ கோயிலில் விட்டு வெளில வந்துட்டுருக்கேன். எல்லோரும் சேர்ந்து திரும்பி போயிட்டு இருந்தோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா சாதம் வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி நான் தான் இன்றைக்கி சமைக்கலான்னு இருந்தேன். ஸோ சாதம் வெந்துட்டுருக்கு. இங்கே நான் கேஸ் அடுப்பில் பருப்பு வேக வச்சுருக்கேன் சாம்பாருக்காக. நெக்ஸ்ட்டு நான் காய்கறி அறிய போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு காய்கறி அறியணும். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு வெங்காயமும் நான் அப்புறம் மிளகு 3 முருங்கைக்காவும் எடுத்துருக்கேன். ஸோ அறியலாம். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் அரைஞ்சிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்க வீடியோ. நான் அப்போதைக்கு ரொம்ப மெதுவாக தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோவா அரியெல்லாம் தெரியாது ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய் அரைஞ்சிட்டேன் எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபோட்டோ ஷூட் இப்போ தான் முடித்தேன். அதோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சன்லைட் வேறு அதிகமாக இல்லை. ஸோ ஓரளவு நான் எடுத்த அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீல்ஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் வரும். நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணலாம். அந்த ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த பர்டிகுலர் பிக்ஸ் மட்டும் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எடிட் பண்ணாதது. என்னோடய ரீல்ஸ் இதில் 2 இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய இடத்துல வாக்கப்பட்டு மாராணி கணக்குல வாழ போறேன். ஒன்னே மாதிரி சண்டியனுக்கா வாக்கப்படுவேன். ஏன் சண்டியனுக்கு வாக்கப்பட்டா புலிக்குட்டி உனக்கு வேணாம் சாமி, எனக்கு புள்ளக்குட்டி போதும். சரி, அதுவும் செஞ்சிடலாம். எம்பிட்டு புள்ளக்குட்டி வேணும்? ஆத்தி விட்டா பிரசவம் பார்த்து பேர வச்சிருவோம். எல்லாம் இந்த அழகு இளமை இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க ஆள் இருக்காது. நீங்க இருப்பீங்க. என்ன சொன்ன? நிஜமா சொல்லுங்க, நான் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொல்லுங்க. வினோதுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? 2 கால் இருக்கு. நான் கேட்டது என்ன, நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இவனை விட பொருத்தமான உனக்கு எவன் வருவான்? கிடைச்சாச்சு. யாரு? இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் உள்ள மேக்கப்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சாப்பிட்டேன், நைட்டு டின்னர், அதெல்லாம் கிளிப் எடுக்க முடியல. இடையில கொஞ்சோண்டு வேற நான் மறந்துட்டேன். சாப்பாடு செஞ்சு முடிச்சோன்னா அதை எடுக்கிறதுக்கு. ஏன்னா நான் புதுசாக vlog எடுக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் டே vlogலாம் எடுத்தது கிடையாது. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கீழே. அதுக்கப்புறம் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.